ஜெய் சாயிராம். உன்னை சுற்றி இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான அர்த்தம்தான் என்ன? ஏன் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவாயா? சாதாரணமாக எல்லோரும் படைக்கப்படுவது போல நீ படைக்கப்பட்டவர் அல்ல. தேர்ந்தவர், தேர்ந்தெடுத்து படைக்கப்பட்ட பொக்கிஷம் நீ. பொக்கிஷமாக படைக்கப்பட்ட என் பிள்ளையே, இப்பொழுது நீ என்னிடம் என்ன கேட்கிறாயோ அது அப்படியே உனக்கு கிடைக்கும். கேட்டுப்பார், பிறகு உனக்கு எல்லாமே புரியும். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாய். கவனமோடு, சந்தோஷமோடு, நம்பிக்கையோடு கேட்டுப்பார், எல்லாம் உனக்கு புரியும். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை தவறாக சித்தரித்து தவறாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ எங்கே வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய்? வெற்றி படுகட்டில் எப்பொழுது ஏறப்போகிறாய்? வெற்றி என்னும் மகுடத்தை நீ சூட்டுவாயா அல்லது மாட்டாயா என்றெல்லாம் உன்னை சுற்றி பல கேள்விகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வளவு ஏன்? உன்னையே பற்றி சில நேரங்களில் நீயே தவறாக எண்ணிக்கொண்டு நாம் இதை சாதிப்போமா, நடக்குமா நடக்காதா, நம் வாழ்க்கையில் மாற்றம் வருமா வராதா, நம் வாழ்க்கையில் எல்லாம் இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் நீயே உன்னை தவறாக பேசிக்கொண்டும் தான் இருக்கிறாய். இந்த உலகமே உன்னை இழிவாக பேசினால் என்ன? ஏன் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் நீ எல்லாம் முன்னேறப் போகிறாயா என்று ஏளனமாக பேசினால்தான் என்ன? எதுவானாலும் நான் உனக்கு உயிர் கொடுத்து, உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, உனக்கு இயக்க வேண்டியதை இயக்கி, உனக்கு மறைக்க வேண்டியதை மறைத்து, உன்னிடம் பெற வேண்டியதை பெற்று, உனக்கு கொடுக்க வேண்டியதை உனக்கு கொடுத்து, இப்படி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீயே புரிந்து கொள்ளாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தெரிந்தோ தெரியாமலோ பல நன்மைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறாய். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், உன் வாழ்வு இப்படித்தான் இருக்கும், நீ இப்படி இருந்தால்தான் வாழ்வு உனக்கு பொக்கிஷமாக இருக்கும் என்பது உன்னை படைத்தவன் முடிவு செய்ததுதான். ஏற்கனவே முடிவு செய்ததுதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ நினைப்பதாலோ வருந்துவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை, மாற்றப்போவதும் இல்லை. முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக அந்த இறைவனே இருக்கும் பொழுது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பற்றி நீயே உணராத போது, உன்னை பற்றி நீயே புரிந்து கொள்ளாத போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று நீ நினைக்கிறாய்? சில காரியங்கள் நீ செய்ய வேண்டும். இந்த காரியங்களை நீ செய்தால்தான் அது நல்ல விதமாக நடக்கும். இந்த காரியங்களை நீ மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று உன்னை படைத்தவனுக்கு மிக நன்றாகவே தெரிந்ததால்தான் அந்த காரியம், அந்த நிகழ்வுகள் உன்னை தேடி வருகிறது என்பதை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நீ உன் வாழ்வில் வளர்வாய். என் மீது உனக்கு என்னதான் கோபம்? முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல இருந்தது. இப்போது உன்னை அழைத்தும் உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக நீ பதற்றப்படுகிறாய். நான் பறிக்காவிட்டாலும் வேறு யாராவது அதை வாங்கி கொண்டிருப்பார்கள். நான் உன்னிடம் வாங்கியதால்தான் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல் பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. கர்ம வினையாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்பி வருமா என்று சற்று சிந்தித்துப்பார். இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள். அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே எப்படி என்றுதானே உன்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவைதான் என்பதை உணர்ந்து கொள்.
நீ அமைதியாக இரு. என்னுடைய நாம ஸ்மரணத்தை சதா உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு தேவையானதை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். இறுதி வரை உன்னருகில் இருந்து உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன். அறிவாளியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட அறியாமல் மற்றவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பதே ரொம்ப முக்கியம் குழந்தையே. வெற்றி என்ற ஒன்று தள்ளி போகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். ஆனால் நீ செய்யும் முயற்சியோ, நீ எடுத்து வைக்கும் முயற்சியோ எப்பொழுதும் வீண் போகவே போகாது. உன் முயற்சிக்கான பலனை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். புத்தகங்களை படித்து கற்றுக்கொள்பவதை விட மனிதர்கள்தான் வாழ்க்கையை மிக அதிகமாகவே கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ உன் வாழ்வில் பலவிதமான மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு அறிவுரையையும் சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீயும் கற்றுக்கொண்டே இருக்கிறாய். நாம் சொல்ல துடிப்பது எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் அனைவருக்குமே புரியும். ஆனால் நீ யாருக்காக சொல்கிறாயோ அவர்களுக்கு மட்டும் புரியாமல் இருப்பது விதி அல்ல குழந்தையே. அது அவர்கள் செய்த சதிதான். நீ சொல்வதை கேட்க முடியாது, கேட்கக்கூடாது என்ற ஆவலோடு அவர்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் அன்பை புரிந்து கொண்டவர்கள், உன் மனதை புரிந்து கொண்டவர்களிடம் மட்டுமே உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்து. மற்றவர்களிடம் சற்று விலகியே இரு. இது உன் மனதிற்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்குமே மிகவும் நல்லது. உறவானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, எவருமே நம்மை தொல்லையாக நினைக்க விடாமல் சற்று அவர்களை விட்டு சற்று தொலைவில் இருக்குவதே மிக மிக நல்ல. உண்மையான உள்ளத்தை, உண்மையான அன்பை காயப்படுத்தியவர்கள் எவராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த அன்பிற்காக ஏங்குவார்கள். அவர்கள் ஏங்கும் பொழுது அந்த அன்பு அவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான தத்துவம். குழந்தையே, உன் மனதிடம் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். நீ அமைதியாக இருந்து உன்னுடைய அன்றாட வேலைகளை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டியது, நீ ஆசைப்படுவது, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது, நீ என்னிடம் ஏங்கி ஏங்கி வேண்டியது எல்லாம் உனக்கு நான் நிறைவேற்றித் தரவே ஆயத்தமாகி இருக்கிறேன். உனக்காக அந்த திட்டத்தை நானும் தீட்டியிருக்கிறேன். எது வந்தாலும் அதை அப்படியே கடக்க பழகிக்கொள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏனென்றால் காலம் சிறிது காலமே. எது நடந்தாலும் எதுவும் தெரியாதது போலவே இருந்துவிடு. ஏனென்றால் அந்த பண்பு உனக்கு வாழ்க்கை பாடத்தை மிக நன்றாகவே கற்றுத்தரும். மற்றவர்களை பற்றி குறை பேசி உன்னுடைய தரத்தை அதிகப்படுத்த நினைக்காதே. அப்படி செய்தால் உன் தலைகணம்தான் கூடுமே தவிர உன்னுடைய தரத்தை நீ அதிகப்படுத்தவே முடியாது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தொழில், உன்னுடைய மன வாழ்க்கை என அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நான் மாற்றித் தருகிறேன் என்று உனக்கு வாக்கு அளித்திருக்கிறேன் குழந்தையே. அதன்படி எல்லாம் உனக்கு இனி அழகாகவே மாறும். உன் வாழ்க்கையும் அழகாக மாறப்போகிறது. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அது எல்லாமே உனக்கு சுகமாகவும் சுபமாகவும் நடக்கப் போகிறது. அதுவும் இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன் குழந்தையே. உன்னுடைய கடந்த கால ஏமாற்றங்கள், தோல்விகள், மனவேதனைகள், சோகங்கள், துக்கங்கள் என்று எல்லாத்தையும் மாற்றி உனக்கான நல்ல நிகழ்வுகளை நான் ஏற்படுத்தப் போகிறேன் என் குழந்தையே. சந்தோஷமாக இரு. அப்பா அனைத்தையும் செய்வார். நமக்காகவே அப்பா இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்க்கையை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கான நல்லது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கிறது என் குழந்தையே. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது என்பது என்னுடைய சத்திய பிரமாணம்.
என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் கூறும் வார்த்தைகள் என்றாவது பொய்யானதுண்டா? நிச்சயமாக நான் கூறுவது எல்லாமே பலிக்கும் பார். உன் பலத்தைக் கண்டு உன்னை பார்த்து பயந்தவன் உன்னுடைய பலவீனத்தை தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாகவே இருப்பான். அந்த பலவீனம் கிடைக்கும் பொழுது சரியான பதிலடி கொடுக்கலாம் என்று தக்க சமயத்தில் காத்து கொண்டும் இருப்பான். எனவே உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தி கொண்டே இரு. உனக்குள் இருக்கும் பலவீனத்தை மறைத்து வைத்துக்கொள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நேசிப்பவன் நீ அழிய வேண்டும் என்று உண்மையாக நினைக்கவே மாட்டான். உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் அவர்கள் அழிந்தாலும் உன்னை வாழ வைப்பார்கள். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. உன்னுடைய உணர்வுகள் புரிந்து கொள்ளாத இடத்தில் நீ சிரித்தாலும் கவலையில்லை, அழுதாலும் கவலையில்லை. மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் தவறு இல்லை குழந்தையே. ஆனால் அதையே வாழ்க்கையாகிவிட்டால் உன்னை ஏமாளி என்று பட்டம் கட்டிவிடுவார்கள் குழந்தையே. ஜாக்கிரதையாக இரு. மட்டுமல்லாமல் உனக்கு உணர்வுகள் இருக்கிறது என்பதையே நீயே மறந்து விடுவாய். இதுதான் மனிதனின் இயல்பு. நன்றி மறந்தவர்களை நினைத்து நினைத்து, உன்னை காயப்படுத்தி உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நினைத்து, உன்னை வேதனைப்படுத்திவிட்டு நீ வேண்டாம் என்று உன்னை விட்டு உதறி சென்றவர்களை நினைத்து மனம் குழம்பாதே, விதும்பி நிற்காதே, கண்ணீர் சிந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடியட்டும் என்று அப்படியே விட்டுவிட்டு அடுத்த வேலையை நீ பார்த்து கொண்டே இரு. மனம் திருந்தி அவர்களே போனவர்கள் உன் அன்பை புரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் நாள் நான் உருவாக்குவேன். உன் மனதிற்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது மிக மிக நல்லதோ அதையே நான் தேடி தேடி செய்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன், நிச்சயமாக வழங்குவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா எந்த தவறும் உனக்கு நிகழும்படி எந்த நிகழ்வையும் நான் நிகழ்த்த மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன். உன் வாழ்வில் தவறு நடக்க நடந்து விடுமா? நிச்சயமாக நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. உன்னுடைய காத்திருப்பு முடிந்துவிட்டது. உன் விடியலுக்கான வழி பிறந்துவிட்டது. பிரகாசமாகவே வழி பிறந்திருக்கிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் எப்படி ஒளி கிடைக்கும்? விழிகளை திறந்தால்தானே ஒளி கிடைக்கும். எழுந்து நடந்தால்தானே வழிகளும் பிறக்கும். தேடி பார்த்தால்தானே நாம் தேடியது கிடைக்கும். பயிற்சி செய்தால்தானே வாய்ப்பும் கிடைக்கும். அதே போல முயற்சி என்ற ஒன்றை செய்தால்தான் வெற்றி என்னும் பரிசு நமக்கு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. வளையாமல் நதிகளும் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கையும் இல்லை. போராட்டம் இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். அமைதியாக சென்று கொண்டிருந்தால் அந்த வாழ்வும் கூட சுவாரஸ்யமே இருக்காது. போராட்டங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அந்த போராட்டங்களில் எதிர்த்து நிற்பவனே வெற்றி என்னும் மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைந்தே தீருவான். வெற்றி என்பது நீ பெற்றுக்கொள்வதுதான். தோல்வி என்பது நீ கற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய பாடமாகவே இருக்கும். முதலில் கற்றுக்கொள்ள பழகிக்கொள். பிறகு வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். வெற்றி உன் வசம்தான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கையில் சவால்கள், தடைகள் என்று பல வந்தாலும் உன் குறிக்கோளை அடைவதற்கான நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. அதற்கான முயற்சியை செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உன்னை சுற்றி நடப்பது அனைத்தையும் கண் திறந்து பார். என்னால் நடப்பதை பார்க்கவே முடியவில்லையே. என்னை சுற்றி பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதே, எனக்கு பயமாக இருக்கிறதே என்று கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்து விட்டால் உன் பிரச்சனையை யார் முடிவு கட்டுவார்கள்? உன் பிரச்சனையை, அதற்கான தீர்வை யார் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள்?
உன் வாழ்வை நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அந்த வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலோ, சந்தோஷம் வந்தாலோ, கஷ்டங்கள் வந்தாலோ, போராட்டங்கள் வந்தாலோ, நீதானே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும். அதை விடுத்துவிட்டு என்னால் எதையுமே செய்ய முடியவில்லை என்று வருத்தத்தோடு நீ உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை உனக்கு பதிலாக வேறு யாராவது வந்து வாழ்வார்களா? நன்றாக சிந்தித்துப்பார். உனக்கான பிரச்சனைகளுக்கு முடிவு உன் கையில்தான் இருக்கிறது. நீ பார்க்கும் அனைத்துமாக, உன் உருவம் அனைத்திலுமாக உன் அப்பா நானிருந்து உன்னை ரட்சிப்பேன். அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்துவிட்டு ஒருவரை நாம் நேசிக்க துவங்கினால் அதுதான் உண்மையான அன்பாகவே இருக்கும். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று வருபவர்களிடம் உன்னால் முடிந்த அளவு என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு கொடு. அந்த சமயம் அவர்கள் மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தோன்றுமல்லவா? அந்த சந்தோஷம்தான் உன் வாழ்வில் உன்னை மேலும் மேலும் வெற்றியடைய செய்யும். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள். இதில் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கையை நான் சோதித்து கொண்டே இருப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்கோ வேதனையை தருவதற்கோ அல்ல. வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டம். என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாகிய நீதான். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து நான் உனக்கு துணையிருப்பேன். கவலையே படாதே. உன் வாழ்வில் ஒளியை நான் ஏற்றி வைப்பேன், விளக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே இருக்கும். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு என்னிடம் தீர்வு இருக்கிறது. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு உன் பிரச்சனைக்கான தீர்வை வேறு எங்கோ போய் தேடி அலைந்தால் நான் என்னதான் செய்ய முடியும்? நான் அனைத்திற்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு தீர்வு என்று ஒன்று நிச்சயம் இருக்கும் தானே? தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வே இல்லாத பிரச்சனை உனக்கு வந்திருக்கிறது என்று நீ நினைத்தால் அது பிரச்சனையே இல்லை குழந்தையே. நீ எப்படி மற்றவர்களை நேசிக்கிறாயோ அதன் பொருட்டுத்தான் உன் உறவுகளும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னிடம் வந்து சேர்வார்கள், உனக்கு அமையவும் செய்வார்கள். பேதமே இன்றி மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள். அது உன்னால் முடியாத சூழ்நிலையின் போது வெறுக்க மட்டும் நினைத்து விடாதே, கலங்கி விடாதே. உன் தந்தை எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். 1000 அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் மிக சிறந்த பாடத்தை கற்றுத்தரும். ஒருவர் ஒருவரை ஏமாற்றி 1000 வழிகளை தேர்வு செய்யலாம், 1000 முறைகளை கற்றுக்கொள்ளலாம், 1000 பொருட்களை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் விதியை யாருமே ஏமாற்ற முடியாது. விதியை அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். யாருமே விதியை ஏமாற்றி ஆயுளை பெருக்கிக் கொள்ள முடியாது, உயர்த்தி கொள்ளவும் முடியாது. இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. முயன்று கொண்டே இரு. எது வந்தாலும் மனதை விட்டுவிடாமல் முயன்று கொண்டே இரு. உன்னுடைய முயற்சியை பார்த்து வெற்றியே உன்னை தேடி வரும். உன்னை தேடி வந்து வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உன்னுடைய சோர்வில்லா மனதை பார்த்து அந்த வெற்றியே உன்னை தேடி வரும். அந்த வெற்றி காலமே உன்னை சூழ்ந்து நிற்கும், எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக. நீ பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன்னை சிக்கலிலிருந்து காப்பாற்ற நான் வருவேன் என் பிள்ளையே. மாற்றம் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. ஏனென்றால் அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கலாம். எனவே மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ நிம்மதியாக இருக்கும் பொழுதுதான் உன் மனதில் வெற்றிக்கான, எப்படி வெற்றி பெற வேண்டும், எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், வெற்றி அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பல சிந்தனைகள் உன் மனதில் எழும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே போராட்டமே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்தால்
உன் வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் எந்த வெற்றியும் உன்னை சூழாது, நெருங்கவும் நெருங்காது. எது வந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடக் கற்றுக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இப்பொழுதும் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் உன்னுடைய இந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது. இன்றே ஒரு மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இப்பொழுது எதை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, வருத்தப்பட்டு உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே? வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்கத் தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? எப்பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான
வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய்.